In this lecture, we are going to discuss the law of supply. Supply schedule for the individuals எப்படி இருக்குன்னு சொன்னால், price ₹1 இருக்கும்போது quantity supplied will be 5. Price reduce பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்ளையருக்கு ஜாஸ்தி ப்ராஃபிட் கிடைக்குது. so he is intended to sell more quantity, 35. and ₹3 இருக்கும்போது 45, ₹4 இருக்கும்போது 55 சப்ளை பண்றது ரெடியா இருக்காங்க, ₹5 இருக்கும்போது 65 சப்ளை பண்றாங்க. குவாண்டிட்டி சப்ளை அதிகமாகுது as price increases. If we plot that in a graph, how this will be? Let's see. Y axis price, x axis units or quantity. ₹1, 2, 3, 4, 5. Quantity supplied 10, 20, 30, 40, 50, 60, so on. ₹1 இருக்கும்போது quantity supplied வந்து 5 only. ₹2 இருக்கும்போது quantity supplied 35. Here. Okay, 35. ₹3 இருக்கும்போது 45. ₹4 இருக்கும்போது 55. ₹5 இருக்கும்போது 65. so இப்போ அந்த கர்வ் நீங்க டிராஃப்ட் பண்ணீங்கன்னா this will look like this one. இது சப்ளை SS கர்வ். இந்த சப்ளை கர்வ் எப்படி இருக்கு? SS கர்வ். slopes upward and moves from left to right. moves from left to right. இதான் supply curve. Supply schedule, this is supply curve. Supply curve. Okay, then first part is over. இது individual supplier. ஒரு இண்டஸ்ட்ரியோட சப்ளை எவ்வளவு இருக்கும் அப்படி சொன்னாக்க எல்லா சப்ளையரோட இதை ஆட் பண்ணி போட வேண்டியதான். There is no much difference between this curve and that curve. ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில டாடா, JSW, செயில், பில்ப்சன் குஜராத் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சப்ளை பண்ண முடியும் எல்லாத்தையும் சம் பண்ணுங்க. தட் இஸ் கால் மார்க்கெட் சப்ளை. அதை நீங்க பிளாட் பண்ண the graph remains the same. இது எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. டைரக்ட் ப்ரொபோர்ஷன். if the price increases, quantity supplied also increases. இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள் எப்போதுமே டைரக்ட் ப்ரொபோர்ஷனேட்ல இருக்குமா? நோ, தேர் ஆர் சம் எக்ஸெப்ஷன்ஸ் ஆல்சோ. இந்த எக்ஸெப்ஷன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை ஆஃப் லேபர். மாசம் 10,000 சம்பளம் கொடுக்குறேன் சார், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணோம். ஓகே, மாசம் நான் ₹1,00,000 சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவீங்க? 12 hours. 10 லட்சம் கொடுக்குறேன், 24 மணி நேரம் ஒர்க் பண்ண முடியுமா பர் டே அப்படின்னா you definitely cannot. so you cannot supply beyond a limit as the capacity is restricted depending upon the number of hours capable of working. அப்ப அந்த supply of labor at any cost will not go beyond a limit. certain limit later it remains the same. or நீங்க இன்கம் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு இன்கம் ஜாஸ்தி கிடைச்சோம்னா his wants are satisfied at the lesser income, so he will not really work for you. ஷார்ட் ரன்ல உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. திடீர்னு இன்னைக்கு வந்து ஒரு பர்టిక్యులர் ப்ராடக்ட் ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு, அப்ப என்ன பண்ண முடியாது? you cannot adjust for your production capacity could not be adjusted. அந்த சமயத்திலே உங்களால சப்ளையை அட்ஜஸ்ட் பண்ண முடியாம போறதுக்கு வாய்ப்புகள். these are the two exception cases. this is called law of demand. so law of demand, price increases, quantity supplied also increases. price decreases, quantity supplied also decreases. this is called law of demand. provided ceteris paribus. ceteris paribus na other things being equal. so many factors we have discussed. all other factors except the factor I am discussing changes அப்படினு சொன்னாக்க how far the impact will be அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கிறோம். ceteris paribus இதான் law of demand. இதுல பிரைஸ்னால மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இங்க பார்த்திருக்கிறோம். this is the graph I am going to plot here. already we plotted the thing. once again I am going to repeat the same. so 10, 20, 30, 40, 50, 60, 70. price 1, 2, 3, 4, 5. price வந்து ₹1 இருக்கும்போது 5 யூனிட்ஸ் சப்ளை பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. so ₹1, 5 குவாண்டிட்டி. இது வந்து பிரைஸ், இது குவாண்டிட்டி. சப்போஸ் பிரைஸ் வந்து 1 ல இருந்து 2 இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா
சப்ளையர் வந்து எத்தனை யூனிட் சப்ளை பண்ணுறது ரெடியாக இருக்கிறாங்க? 35 எனிவேர் ஹியர். இந்த மாதிரி இருந்துச்சு. 2 இருக்கும்போது எவ்வளோ சப்ளை பண்ணுறது ரெடி ஆயிட்டாங்க? 35. அப்படின்னா இது இப்படி மூவ் ஆகுது. திஸ் ஹவு இட் மூவ்ஸ். ஓகே, 2 இருக்கும்போது 35. ஓகே, ஹியர் this moves this way. Suppose 5 rupees இருக்கும்போது 65 சப்ளை பண்ணிட்டு இருந்தான். 65 is anywhere here. 5 இருக்கும்போது 65. Suppose இந்த பிரைஸ் 3 rupees குறைச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு சப்ளை பண்ணுவீங்க? 45. 3 rupeesக்கு நேரா எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ இது வந்து இந்த சைடில் மூவ் ஆகுது, இது வந்து இந்த சைடில் மூவ் ஆகுது. பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது அந்த கரு கீழே வருது, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கரு மேலே ஆகுது. எல்லாத்தையும் நீங்கள் பிளாட் பண்ணீங்கன்னா அந்த கரு இப்படி இருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்த கரு அப்படி இருக்கு. The curve what we have drawn is available here. So I'll just erase the dots here to make you understand. அந்த கருவில் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து 1ல இருந்து 2 மாறும்போது குவாண்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அந்த பாயிண்ட் இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது இல்லையா, அது பேரு எக்ஸ்பான்ஷன் இன் சப்ளை. திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பான்ஷன். அந்த மூவ்மெண்ட் இப்படி இருந்தால் அது எக்ஸ்பான்ஷன். பிரைஸ் ஹையர்ல இருந்து டிக்ரீஸ் ஆகும்போது அந்த மூவ்மெண்ட் அதே கர்வ்ல கீழே இருக்கும். அப்படி இருந்தால் அது பேர் கான்ட்ராக்ஷன் ஆஃப் சப்ளை. So movements on the supply curve. Movements on the supply curve. Okay, I note it here. Increase achina expansion, decrease achina contraction. Increase or decrease in the quantity supplied as a result of price. Price changes nala quantity supplied la increase or decrease achina per either expansion or contraction nam solluvom. So expansion and contraction. Expansion goes that way and contraction comes this way within the same curve. இது first part. இது due to change in the price, ceteris paribus, result of price change. Price க்கு பதிலா other factors இருந்தா எப்படி இருக்கும்? That's the next one, which is shifts in the supply curve. Supply curve மாறும். For example, given supply curve க்கு நான் இத மாதிரி போட்டுக்கிறேன். Price 1 2 3 4 5. அதுல first block, first second column இங்க 1 ரூபாய் இருக்கும்போது 5 units demanded, 2 rupees இருக்கும்போது 35. அதாவது இதே பிக்சரை நான் போட்டுக்கிறேன். This is how the diagram is there. Okay, so price, quantity, supply. 0 1 2 3 4 5 and 10 20 30 40 50 60 70 and so on, 70 80. Price and quantity. 1 ரூபாய் இருக்கும்போது 5 யூனிட்ஸ், 2 rupees இருக்கும்போது 35 யூனிட்ஸ், 3 rupees இருக்கும்போது 45 யூனிட்ஸ், 4 rupees இருக்கும்போது 55 யூனிட்ஸ், 5 rupees இருக்கும்போது 65 யூனிட்ஸ். This is what about the quantity supply. Quantity supplied. இது எப்ப? When you are manufacturing using semi-automated machine. Suppose semi-automated machines no more available, sir. நம்ம மேனுவல்ல தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன எடுது? அதே 1 ரூபாய்க்கு மேனுவல் பண்ணும்போது ஸ்லோவா பண்றாங்க. It seems to be non-profitable for them. They will reduce the number of units supply. அதே 1 ரூபாய்க்கு செமி ஆட்டோமேட்டட் மெஷின்ஸ் மூலமா பண்ணும்போது 5 இருக்கிறது, மேனுவல் மூலமா பண்ணும்போது only 2 தான் சப்ளை பண்ணுவேன்றான். அது மாதிரி அவனுடைய ஓவரால் சப்ளை டிஃபரண்ட் பிரைஸஸே ரெடியூஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் த ஓல்டு டெக்னாலஜி. அப்ப எப்படி இருக்கும் இந்த கர்வ் அப்படின்னு சொன்னாக்க 1 ரூபாய் இருக்கும்போது 2 யூனிட்ஸ், 1 ரூபாய் இருக்கும்போது 2 யூனிட்ஸ், 2 rupees இருக்கும்போது 20 யூனிட்ஸ், அண்ட் 3 rupees இருக்கும்போது 45, சார் 30, 3 rupeesக்கு வந்து 30, 2 rupees இருக்கும்போது 20 here, and 3 rupees இருக்கும்போது 45, சார் 30, 3 rupeesக்கு வந்து 30, 4 rupees இருக்கும்போது 55 here, 55, 1 rupee 2, okay, 2 rupees 20,
3 rupees 30, 4 rupees 55, sorry 45, 5 rupees வரும்போது 55. So now the supply curve for manual is shifts from this side to that side. Okay. Left side are shift ஆகுது. This is called shift in the supply curve. Quantity supplied because of the manual force or production due to by manual force decreases the quantity supplied ங்கறனால அந்த curve shift ஆகுது. This is called decrease in supply. இந்த shift க்கு பேரு decrease in supply. Decrease in supply. அதே நீங்க ஆட்டோமேட்டட் மெஷின்ஸ் மூலமா பண்ணும்போது ஃபாஸ்டா பண்ண முடியும். அதே 1 ரூபாய்க்கு நீங்க 8 யூனிட்ஸ் சப்ளை பண்ண முடியும். 1 ரூபாய்க்கு 8 யூனிட்ஸ். ஓகே. 2 ரூபீஸா இருக்கும்போது you can supply 40. 2 ரூபீஸ் வரும்போது 40. 3 ரூபீஸா இருக்கும்போது you can supply 55. 4 ரூபீஸா இருக்கும்போது you can supply 70. 5 ரூபீஸா இருக்கும்போது you can supply almost 75. The curve is shifted to right side. Right side curve shift ஆகுது. Supply for the automated machines. Supply for automated machines. இந்த சைடுல சப்ளை பண்ணும்போது டெக்னாலஜி ஜாஸ்தியானதுனால ஜாஸ்தி சப்ளை பண்ண முடியுது. Quantity supply will be higher. The entire supply curve shifts to the right side. This is called increase in supply. Increase in supply. Increase in supply. Either movements on the same supply curve named as expansion and contraction happens due to results of price. Either shift in the supply curve left side or right side or shift ஆகும். அது பேர் either increase or decrease in supply ன்னு சொல்லுவோம். அங்க increase or decrease in quantity supplied இங்க வந்து increase or decrease in supplyங்கிற term யூஸ் பண்ணியிருக்கிறோம். அங்க because of the price இங்க results other than because of the price. I hope so you could understand law of demand, movement of the supply as well as shift in the supply curve, right?